அப்பா இங்க வா. என்னப்பா? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒரு இடத்துல நிலைய உட்காரலாம்ல. அவனால எப்படிப்பா ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? ரஞ்சிதா வெளியே வந்துட்டாங்கிற தகவல் அவன் காதுக்கு வந்து சேரணும். அவன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அதுல தானே இருக்கு. அக்கா, ரஞ்சிதா தான் அண்ணனோட சந்தோஷம் உனக்கே தெரியுது. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டுட்டு கல்பனாவா அண்ணன் தலையில கட்ட பாக்குறீங்க. இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு அக்கா எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. சுதா, சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு அனாவசியமா வித்யாவை வம்புழுக்கிற? அப்பா, அக்கா மட்டும் சும்மா இருக்காளா? எப்ப பார்த்தாலும் ரஞ்சிதாவை பத்தி கமெண்ட் பண்ணி அண்ணனை சீண்டிக்கிட்டே இருக்கா. பாக்குறப்போ அவ்வளவு எரிச்சலா வருது. அந்த டென்ஷன்ல தான் நானும் பேசுறேன். உன்னையும் திருத்த முடியாது, அவளையும் திருத்த முடியாது. என்னமோ பண்ணிட்டு போங்க. அருண், நீ ஏன் டென்ஷனா இருக்க? கல்பனா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருப்பா. ரஞ்சிதாவையும் வெளியில விட்டுருப்பாங்க. இல்ல அத்தை, ரஞ்சிதா வெளியே வந்திருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருப்பா. இது வரைக்கும் எனக்கு போனே வரலையே. என்னாச்சுன்னு வேற தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அத்தை. அருண், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவா. வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா, கல்பனா. கல்பனா, என்னாச்சுமா? நீ கேஸ வாபஸ் வாங்கிட்டியா? ஆமாத்த. ஆ, என்ன உளறிட்டு இருக்க? நீதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டல, இன்னத்துக்கு ரஞ்சிதா உள்ள இருக்கா? நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது உங்க ஜிஎம் வந்தாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி கம்பெனி சார்பில் புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு விசாரிச்சாலும் சந்தேகத்தின் பேர்ல ரஞ்சிதாவை தான் அரெஸ்ட் செய்யணும்னு அவளை லாக்அப்லயே இருக்க சொல்லிட்டாங்க. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். நீ தான் ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணி ரஞ்சிதாவை உள்ளவே இருக்க மாதிரி பண்ணிருக்க. அந்த கொலைகாரியை நம்புவீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நான் சொல்றத நீங்க நம்பலனா உங்க ஜிஎம்கே ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. சொல்லு சார், ரஞ்சிதா மேல என்ன சார் கோவம் உங்களுக்கு? எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியாம கோவப்படாத சார். கல்பனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சார். ரஞ்சிதா வெளியே வரத நீங்க தானே சார் தடுத்தீங்க? அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும் தானே இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. அருண், புரியாம பேசாத. என் கண்ட்ரோல்ல இருக்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கதான் ஆபீஸ் சார்பில் தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல போட்டு எஃப்ஐஆர் டீடைன் பண்ணிட்டு இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணணும்னு சொன்னாரு. ரஞ்சிதாவை அதனால தான் வெளியே விடல. சார், அப்படின்னா ரஞ்சிதா வெளியே வராம இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். நீ என்னப்பா என்ன பிளேம் பண்ற? இங்க பார், ரஞ்சிதா மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவங்கள வெளியே விடதான் நானும் சொன்னேன். பட் அவங்க கேட்கல. இப்ப போலீஸ் பார்வையில அவங்க தான் குற்றவாளியா நிக்கிறாங்க. அதனால தான் அவங்கள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே இது எல்லாமே நடந்திருக்கு. ரஞ்சிதாவுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நீங்க அதை வாபஸ் வாங்கியிருக்க வேண்டியது தானே. இப்ப அவளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில போட போறாங்க. செய்யாத தப்புக்காக அவ ஜெயில போய் கஷ்டப்படணுமா? அருண், ரஞ்சிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பர்சனல் எமோஷனுக்கு இடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா தப்பு செஞ்சது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ரஞ்சிதா கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வகையில நான் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். கேஸ வாபஸ் வாங்கியிருந்தா உடனே ரஞ்சிதா வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அவங்க மேல விழுந்த பழி அப்படியே தான் இருக்கும்.